அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று நடந்த செய்தி அதை பார்த்துருப்பீங்களா? அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னா, அந்த சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களுக்கு தான் அந்த பதிவு. என்ன அருள் அவர்களே, இந்த சமுதாயத்தில் எவனும் வளரக்கூடாது, நீங்கள் மட்டும் வளர்ந்தா போதும். நீங்கள் மட்டும் வளர்ந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சி நீங்கள் செட்டில் ஆனால் போதும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இது ஒன்று தானே? மற்றவன் எவன் எப்படி போனானா, யார் தாலி அழுத்தானா, எவன் அடிச்சுக்கின்னு போனா நமக்கு என்ன? ஒட்டுமொத்த பாட்டாளிகளையும் அடிச்சுக்க விட்டுட்டு உனக்கு குளிர் காயணும், அதான் உனக்கு வேலை. அதானே அருள்? உங்களுக்கு நானும் மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன், பாவம் அது கடந்துட்டீங்க நீங்க. இமயமலைக்கும் தூசுக்கும் சண்டை, கரெக்ட். இமயமலை தான் எங்கள் மருத்துவர் ஐயா, இமயமலை தான். அதை நீ ஏன்டா சொல்ற? நீ ஏன் சொல்ற? அண்ணன் அன்புமணி தூசா? உண்மைதான். இன்னைக்கு அன்புமணி அண்ணன் தூசா தெரியல உங்களுக்கு. அன்னைக்கு இலவசமா கார் வாங்கி கொடுத்தாருன்னீங்களே, அன்னைக்கு தெரியல. அன்னைக்கு இந்த அன்புமணி அண்ணனை வச்சுக்கின்னு சுத்தி வந்து அடிச்சு சாட்டிங்களா, அப்ப தெரியல. இப்பதான் அண்ணன் அன்புமணி அவர்கள் தூசா தெரியறாரா? தம்மத்தோண்டு ஆங்கிறதா அம்மா பெரிய கப்பலை எடுத்துடுவாங்க. உங்களுக்காக தான் அந்த பழமொழி. என்ன, உங்களால முடியும்னா, நீ திறமை உள்ளவனா இருந்தா போய் வழக்க போடு. என்ன, நீ போடு, அதை சந்திக்க தகுதி அவர் இருந்தா அவர் சந்திக்கட்டும். அதை விட்டுட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங்ல, ஒரு பப்ளிக்ல என்ன நீ மாட்டும் கத்துற? எப்படி இந்த தரப்பு அந்த தரப்பு அடிச்சுக்கணுமா? உங்க திமுக எஸ்டிமெண்ட் அதானா? இந்த ஒட்டுமொத்த பாட்டாளிகளையும் அடிச்சுக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும், இதுதான் உங்களோட எஸ்டிமெண்டா? சொல்லுங்க. எங்க ஐயா பேசட்டும், பிள்ளையா அப்பா பேசுனா தப்பே கிடையாது, கூட்டு கூட அடிக்கட்டும், இது எங்க ஐயாவோட கருத்து. நீங்களா ஏன் பேசுறீங்க? சரி, நேத்து நடந்த ஒரு பொதுக்குழுன்னு ஒண்ணு போட்டு, சரி நீங்க உங்களுக்கு இந்த புத்தி மயிரே இல்லையா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ இன்னமும் பெரிய வேணா, நான் வந்து இதை பாரு, உங்களுக்கு நல்லா தெரியும், தேவையில்லாத வந்து பேச வச்சிருக்கீங்கன்னா நல்லா இருக்காது. என்ன, அடிமட்ட பாட்டாளிகளை பாரியா, அடிமட்ட பாட்டாளி சொந்தங்களை பாரு. அவனா ஓட்டு போடுறதா நீங்க புழுத்தி, என்ன அவனா ஓட்டு போடுறதால நீங்க எம்எல்ஏ. நான் அன்புமணியான சாதனை சொல்லி தான் நீங்க ஓட்டு வாங்கினீங்க. என்ன, ஏதாவது பேச வச்சிடாதீங்க. மீண்டும் சொல்றேன், அடியில பாருங்க, அடி பாட்டாளி சொந்தங்களை பாரு. அவனா ஓட்டு போட்டு ஜெயிலுக்கு போய் சண்டை போட்டு அவனா பூர்த்தி வச்சதுனால தான் நீங்க எம்எல்ஏன்னு புரிஞ்சுங்க. ஒட்டுமொத்த பாட்டாளிகளை அடிச்சுக்க விட்டுட்டு சண்டை போட்டு ஊர் கலவரத்தை உண்டு பண்ணி தேவையில்லாம குளிர்காயில் நினைக்காத. அருள் அவர்களே, இதான் உங்களுக்கு நாங்க வந்து வெளிப்படையா சொல்றோம். நீங்க வந்து இன்னும் வந்து கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாயோ, உங்களால அதிகமா அந்த கட்சிக்கு உழைச்சா எத்தனையோ பேர் இருக்கிறான். அவெல்லாம் மூடி வைக்கிறான், நீயே கத்துற. நான் வழக்க வேணும் உனக்கு, நீ வழக்கு போடியா, சந்திக்க தயாராகிற அன்புமணி. என்ன, அதை விட்டு பாட்டாளிக்கு அடிச்சு வைக்காத. நான் நேரா தான் சொல்றேன், அன்புமணி அவர் மேல வழக்கு போறேன், நேரா தொடுப்பு வழக்கு தொடர்ந்து நீ என்ன வேணா சந்திய. அதை விட்டுட்டு சும்மா வந்து நீ இருக்கிற பாட்டாளிகளை அடிச்சு கொடுத்து பாக்குற, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நான் வழக்க வேணும் அருள் அவர்களுக்கு. நன்றி. உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.